சிவகுமார் பேரை இவ்வளவு தூரம் டேமேஜ் பண்றாங்க ஜோதிகா அப்படின்னு ஒரு சில உண்மைகள் வெளிவந்திருக்கு. பாலா அவரு இவ்வளவு நல்லது பண்றாரே, யார் இவரு, இதெல்லாம் எதுக்காக பண்றாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு சில கூட்டம் நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. புகழ் அவரு தொடர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு நடிகர் சூர்யா. இவர் ஜோதிகா அவங்களோட சேர்ந்த சமீபத்துல மும்பை போன சமயத்திலேயே சிவகுமார் அவர் கூட சண்டை போட்டுட்டு தான் மும்பை போயிட்டாங்க. இவங்க குடும்பத்துல பிரச்சனைன்னு ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்துச்சு. சொல்ல போனா சிவகுமார் அவரு ஜோதிகா அவங்கள நடிக்கவே வேண்டான்னு சொல்லி நடிப்புக்கு முட்டுக்கட்டை போட்டாரு. கொஞ்ச நாள் அவங்க நடிக்காம இருந்தாங்க. நல்லா கூட எத்தனையோ செய்திகள் எல்லாம் கூட எழுதினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜோதிகா அவங்க நடிக்க வந்தாங்க. நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சாங்க. நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிச்சாங்க. அவங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஜோதிகா அவங்க சமீபத்துல ஒரு வெப் தொடர்ல நடிச்சிருக்காங்க. அதாவது சிவகுமார் அவர் அவரோட படத்துல நடிக்கும் போது சிகரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே, அதாவது எந்த ஒரு தவறான விஷயத்தையுமே அந்த படத்துல காண்பிச்சிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் ரசிகர்களுக்காக நடிச்ச அவரு நிறைய விஷயங்கள் யோசிச்சுதான் பண்ணுவாரு. ஆனா ஜோதிகா அவங்க சமீபத்துல டப்பா கார்டல் அப்படிங்கிற இந்தி வெப் தொடர்ல நடிச்சிருக்காங்க. இதோட ப்ரமோஷன்ல எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. பிப்ரவரி 28 இருந்து இந்த இந்தி வெப் தொடர் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இதுல வர ஒரு காட்சியில ஜோதிகா அவங்க சிகரெட் புகைப்பது போன்ற காட்சி இருக்கு. ஜோதிகாவா அவங்க அப்படின்னு சொல்லி விமர்சனத்தோட அந்த புகைப்படத்தை பார்க்க வேண்டி இருக்கு. சிவகுமார் அவருக்கு இப்படி ஒரு மருமகளா அப்படின்னு எல்லாருமே இப்ப அதை வச்சு திட்டிக்கிட்டும் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்துதாங்க பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பாலா அவரு இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, எப்படி இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலுமே உடனே பாலா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் அவர்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்காரு. இனி இது உங்களோட போட் அப்படின்னு சொல்லி கையில துடுப்பு போட கஷ்டமா இருக்கு, மோட்டார் வாங்கி கொடுங்கன்னு உதவி கேட்ட மாற்றுத்திறனாளி மீனவர் அண்ணன் ராமலிங்கன் அவருக்கு புதிய படகோட மோட்டார் பொருந்தி படகை பரிசா கொடுத்தாரு பாலா. அது மட்டும் இல்லாம சமீபத்துல உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப முடியாம இருந்த பிந்துகோஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்ட சகிலா அவங்களோட கமெண்ட்ல நிறைய பேர் பாலா அண்ணா கிட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு சொன்னதுமே பாலா அவங்களுக்கு போன் பண்ணாங்க. உடனே பாலா அவரு நேர்ல போய் 80,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டும் வந்தாரு. இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்கு தான் வரும்? பாலா அவரு இந்த மாதிரி ஆரம்பத்துல உதவி செய்யும் போது எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா இப்ப அவரு எல்லாரோட மனசுலயும் ஹீரோ ஆயிட்டாரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, விஜயகாந்த் அவர்கள் மறைந்த சமயத்துல அன்னைக்கு அவரோட உடல் முன்னாடி நின்று ஏழைகளுக்கு தினமும் உணவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி புகழ் அவரு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாரு. இப்ப 422வது நாள் இந்த உணவு வழங்குறத ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. உண்மையா இவரை பாராட்டியே ஆகணும். இப்படி இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் ரசிகர்களோட மனசுல ரொம்பவே நல்ல இடம் பிடிச்சிருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.